மக்களே, வெல்கம் டு தீஃப் கேமிங் தமிழன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேரிஸ் பிரிசன் தான் ரோப்ளாக்ஸில். இந்த கேம் என்னென்னா எஸ்கேப் மாதிரி தான் இருக்கும். இதை விளாண்டு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது மக்களே. என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு தெரியலை. யாராவது ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என் ஐடி இது பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிடுங்க. ஐடி பேர் என்னென்னா ப்ரோ கேமர்ஸ் _408. அவ்வளோதான். இப்போ என்ட்ரு ஆகிறேன். உள்ளே என்ட்ரு ஆகிட்ட மக்களே. என்ன அப்டேட் வந்திருக்குன்னு தெரியல. இது ஏலியன் பேஸ் ஹார்ட் மோட் அவைலபிள் ஒன்று இருக்குது. அது என்னென்னு தெரில. போய் பார்ப்போம். ப்ளே கொடுத்துட்டு ஈஸி கொடுத்துருவோம். இது என்ன மக்களே புதுசாக இருக்குது, இது என்னென்னு தெரியலை. அதனால் ஃபஸ்ட் பர்சன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த இது முடிஞ்சோடனே தேர்ட் பர்சன் கொடுத்து பார்க்குறேன். விளையாண்டே ரொம்ப நாள் தான் ஆகுது மக்களே. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பயம்லாம் இல்லை. பயம்லாம் இதில் கிடையாது மக்களே. இது ஒரு 3D கேம் தானே. நோ ஃபியர். வந்தாலும் பிரச்சனை விளாண்டுடலாம். ஒரு இது மட்டும் கஷ்டமாக இருக்கும், அதில் அவுட் ஆகிடும் கண்டிப்பாக. அதில் அவுட் ஆகிட்டோன்னே தேர்ட் பர்சன் நான் விளாண்டு காட்டுறேன். இப்படி உடச்சிட்டு போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஈஸியாக ஜம்ப் பண்ணணும். இது எனக்கு ஈஸி தான், சில பேருக்கு கஷ்டம். என்னென்னா இந்த அப்டேட்டில் என்னென்னா காயின் கலெக்ஷன் வந்திருக்கு. அதான் புதுசாக இருக்குது. ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆகுது மக்களே, அதான் கடுப்போம். ஜம்ப் ஆகிட்டேன், அவ்வளோதான் மக்களே. இப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்துகிட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாக இதை வச்சு அடிக்கிற முடியும் இருக்கு மக்களே. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உள்ள டோர் ஓப்பன் ஆகும். இப்போ பின்னாடியே துரத்துவான், நல்லா ஓடணும். ஓ, காயின் பேக் மக்களே. நல்ல இதை எடுத்துகிட்டு ஓட வேண்டியதுதான். நம்மளுக்கு எதிராக 5 GB மக்களே. ஓ மை காட், கீழே வந்துச்சு. ஐயோ, ஒரு ஓட்டத்தை ஓட்டுறானே தான். ஓடியாச்சு. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்லிப் ஆச்சு. பார்த்து அவ்வளோதான் மக்களே. முடிச்சு இதை பார்த்து விட்டோன்னா முடிச்சு, அவ்வளோதான். ஓ, இன்னைக்கு ரொம்ப பேட் டே மக்களே எனக்கு. ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது மக்களே, ப்ளஸ் ஹேங் ஆகுது. என்ன மக்களே, எனக்கே டஃப் கொடுக்குது. ஏதோ சென்சிட்டிவான அப்டேட் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஒர்த்து இல்லை. நம்மளாம் ஓல்டு பிளேயர்ஸ் தான். இல்லை, இந்த ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது மக்களே, தான் கடுப்பாகுது. அதெல்லாம் இங்கே அசால்ட்டாக ஜம்ப் பண்ணிடுவோம் மக்களே. ஆனால் இந்த அப்டேட்டில் என்னென்னா ஜம்ப் பண்ண சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓ, இப்போ எல்லாத்துக்குமே இந்தமாரி இதை வச்சு தான் அடித்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த பேக் இருக்குது, எடுத்துப்போம். இந்த காயின்ஸ் வச்சு என்ன தான் பண்ண முடியும்னு பார்ப்போம்.
94 காயின்ஸ் இதாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும், இங்கே நம்ம வச்சு தோண்டி தோண்டி உள்ள போனே தான். அவ்வளோதான். இது வந்து லாவா லெவல் கீழே லாவாவில் படாமல் நம்ம ஜம்ப் ஆகி போகணும். இந்த காயின் எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு தெரில மக்களே, ஆனால் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உடஞ்ச பிரிக்கெலாம் இருக்குன்னா குச்சி குச்சி போக வேண்டியதாமா. எந்த லெவலும் புதுசாக தெரில மக்களே, விளாடும் போது தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே நிறையா விளாண்டுருக்கேன். ஓ, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களே. ஒரு மாதிரி குளிச்சு குச்சி போகிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டாங்க போக்கு. எடுத்துக்கலாம். பால் இல்லை. பால் இருக்கு. இப்படி வந்தாச்சு. அங்கெல்லாம் போகும்போது எப்படியும் பால் இருந்துச்சுன்னா முடிச்சு கான்செப்ட் போகணும். மான்ஸ்டர் இதெல்லாம் இருக்கு. அந்த அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகும், அதுக்காக இது கொடுத்துருவாங்க. வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரல. அதான் ஜம்ப் பண்ணி போகணும், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு இங்கே வந்திருப்பான். ரெக்கார்டிங் பண்ணுறதுனால ரொம்ப லேக் ஆகுது. இது வந்து கொஞ்சம் ஓல்டு மொபைல் தான், அதனால தான் கொஞ்சம் லேக் ஆகுது. அதான் ரொம்ப ஸ்டிக் ஆகுதுன்னு கீழே வந்துட்டேன். இல்லாட்டி வந்துருக்க மாட்டேன் மக்களே. சரி, வந்தாச்சு மக்களே மேலே. எப்படியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஃப்ட்டு மாதிரி இருக்கும். இந்த ரீஜன்னு இருக்க இடத்த அமுக்கணும்னு நினைக்கிறேன். மேலே போகுமா? இது அமுக்கணும், அப்போ தான் மேலே போகும். அது வந்து திரும்பி வர வைக்கிறதுக்கு. நம்ம இப்போ வந்து மேலே போகணும். இங்கே என்னன்னா ஒரு கேஃப்டேரியா. இந்த இடம் ஒன்றும் இல்லை மக்களே, இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. காயின்ஸ் இருக்கும், அதை வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போக முடியாது மக்களே. அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரிங்க்கு குடிச்சிட்டு தான் உங்களால் இங்கே ஓட முடியும், இல்லாட்டி முடியாது. இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிருப்பான். ஓ, புதுசாக இருக்கே. ஃபஸ்ட்டு அந்த பட்டனை அமுக்கின உடனே தானே குடிச்சிடுவோம் மக்களே. இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஓடுற சக்தி வந்துடும், இட் மீன் ஃபாஸ்ட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஓட வேண்டியதான் மக்களே. இந்த பட்டனை டச் ஆகுது மக்களே, இதுதான் அந்த ரோட் பிளாக்ஸில் இருக்கிற பிரச்சனை. அப்படியே பேடு ஆப்பா, நான் இப்படி பண்ணதே. இன்னைக்குன்னு தான் இந்த மொபைல் இப்படி இருக்கணுமா? நேற்றுலாம் ஸ்மூத்தாக ரன் ஆச்சுங்க. வந்துடுச்சுங்க. ஓ, சாயம் மட்டும் இருந்துருக்கான் போலையே. பாருங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் எனக்கு கை வந்ததுலங்க. எனக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வச்சுட்டானுங்க. கேம் டெவலப்பரோட தான் இருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் டஃப் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாங் டைம் போகணும்னு நினைக்கிற மக்களே. வந்தாச்சு, இப்படியோ வந்தாச்சு. யார் சே, இங்கே ஸ்கிப் பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களே. இந்த ஸ்டேஜுக்கு மட்டும் ட்ரிங்க்கு காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரிங்க் வாங்கிக்கலாம். நாங்கள் இது உருண்டுட்டு போகுது.
குடிக்கவே முடியலங்க. என்னங்க இது? ஐயா நில்லு, குடிக்க முடியல. கடுப்பு ஏற்றுதுங்க அது. எனக்கு தெரிஞ்சு இது பக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கேமு. குடிக்கலாம். இது எனக்கு ஒன்றே போகுதுங்க அது. இப்போ என்ன பண்ணது? ஒன்றுமே புரியலங்க. நீங்கள் ரீசெட் கேரக்டர் கொடுத்து பார்ப்போம். ஏய் ஓமிகாட், சரியான பக்குங்க. பக்காக என் ஃபோன் லேகான்னு தெரில. வந்துட்டோம். ஏய் சும்மா இருங்கடா. இப்படி வராதவங்க தர அடிச்சு முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு மொபைல் லேக் தாங்க ஏதோ ஆயிருக்கு. மொபைல் வேறு நம்மளை ரொம்ப சீண்டுதுங்க. கடுப்பாகுது. ஓ சீக்கிரம் வந்துடுறா. எதுக்கும் நான் முடிச்சுட்டு வேறு எதுக்கோ போயிருக்க மக்களே. பட்டனும் இந்த ஃபோனும் தாங்க மக்களே எனக்கு பிரச்சனை. ஏய் இவனும் விளாட மாட்டான், அடுத்தவனையும் விளாட விட மாட்டாங்க இவரையே. ஏய் இது ஒன் டைம் ட்ரை பண்ணுவோம் மக்களே. அப்புறம் எக்ஸிட் ஆகிடுவேன். தெரிஞ்சு நின்று தான் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாய் மக்களே நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு போயிடலாம். பட் நெக்ஸ்ட்டு கேமுக்குலாம் போக வேணாம் மக்களே, ட்ரை பண்ணுவோம். ப்ராக்டிஸ் மேன் மேட் பர்ஃபெக்ட்னு இருக்காங்க. ப்ராக்டிஸ் தேவை நமக்குள்ளே. நம்மளை விடாமுயற்சி என்னோட பேட்டரி தான். ட்ரை பண்ணோம். நம்மளாம் அடிச்சு போடணும் மக்களே. நான் ரொம்ப டபுள் ஜம்ப் ஆகிற மக்களே. என்னாச்சுன்னு தெரில. இப்போ எந்த லெவல் பாஸ் பண்ணிடுறா. லெவல் தான் வா இப்படி வந்தாச்சு. ஏய் ட்ரை பண்ணி தான் ஆகணும் மக்களே. ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் 13 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதிலே எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாயின் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 3rd தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்குறோம். வந்துடணும். இப்படி அப்பாடி வந்தாச்சு மக்களே. எப்படியோ டஃப் கொடுத்துற விட ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ணல, நம்ம எப்படியோ விளாண்டாச்சு.
சரி நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் இருக்கும், இதில் ஏறி போக வேண்டியதான். மேலே போயிட்டோம். இது என்னங்க புதுசாக இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியலையே. இங்கே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓ எதுவுமே திறந்தோன்னா உள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ரீஜன் ஓ ஓ அப்டேட்டு நிறையா வந்திருக்கு மக்களே. இங்கேயே ஒரு நாள் இந்த இடத்துலையும் ஏணி இருக்கும். இப்போ என்னென்னா அதுக்குன்னு தனியாக கரேஜ் வச்சுக்கிட்டாங்க போல. அவ்வளோதான் மக்களே, இந்த இடத்துல ஏற வேண்டியதான். ஓ இவங்க வந்து ஏணி இங்கே போட்டுட்டாங்க. சே இங்கே ஒரு ஜம்ப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே, நீச்சி ஏறியாச்சு. கொஞ்சம் இது டஃப்பு தான், ஏன்னா அது கரெக்டாக பொசிஷனில் வச்சா தான் நம்மளால் வர முடியும். இது என்னென்னா ஃபேன் மக்களே, நம்ம பின்னாடி தள்ளும். நம்ம இப்படி தான் கஷ்டப்பட்டு அப்படி இழுத்துக்கிட்டே தான் போகணும். காயின்ஸுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாரு மக்களே. சே ரொம்ப டஃப்பாக இருக்கே. ஜாய்ஸ்டிக்கை ஒரே மாதிரி வச்சுக்கிட்டே போவோம் மக்களே, அப்போ வந்து போக முடியும். படி வந்தாச்சு. இங்கே வந்து இந்த வால்வில் குச்சி குச்சி போகணும். ஏய் இல்லை மக்களே, ரொம்ப டச் விட்டுருச்சு கேமு. ஏய் மாதிரி இந்த அப்டேட்டை மாற்றுங்கடா. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும்னு தெரியலையா. ஓ அந்த வால்வில் குதிக்கணும் இல்லையா. கடுப்பாகுது மக்களே. இந்த பேக் கண்டுலாங்க போக முடியாது மக்களே. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இந்த காசுக்காகலாம் இவ்வளோ தூரம் போக முடியாது மக்களே. இதை வச்சு கடைசி என்ன யூஸ் தான் ஆகுதுன்னு பார்க்கலாமே. வந்தாச்சு. இங்கே வந்து என்னென்னா இந்த மேலே உள்ள போக தெரியுது மக்களே. இதோட வால்வை வந்து ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டோட வால்வே இங்கே இருக்கும். இது ஆஃப் பண்ணோன்னா அந்த வால்வு ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இங்கே போக முடியாது, வால்வு ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு வச்சா இங்கே ஒரு வால்வு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு வால்வு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே, மறந்துடுச்சுங்க. இந்த இருக்குது, ஓரத்தில் வச்சுருவாங்க. போயிட்டு இங்கே ஒரு வால்வு ஆஃப் பண்ணால் முடிச்சுங்க, அவ்வளோதான். நம்ம மேலே வந்து விளையாட்டி அப்படியே போயிட்டு வேறு இதுக்கு போயிடணும்னா. யாருங்க பக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக் ஆகலாம், இல்லாட்டி நம்ம நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கலாம் மக்களே. சென்ட்டில் அப்படி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா வால்வு ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம போகலாம். வந்தாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்து இருக்குது, பட் ஆனால் என்ன புதுசாக அப்டேட் ஆகுதுனால இதாகுது, பக் ஆகுது. இது வந்து என்னென்னா பிரச்சனை, நம்ம ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணவே தேவையில்லை, ஃபேன் தள்ளிகிட்டே போயிடும். நம்ம அந்த எல்லோ கலர் இருக்க இடத்துல மட்டும் கால் வச்சு ஜம்ப் பண்ண போதும்.
கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே, அப்பப்போ ஒர்க் ஆகாது. யார் யாரெல்லாம் ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கீங்களோ இந்தமாரி கேமில் இந்தமாரி கஷ்டப்பட்டுருப்பீங்களா மக்களே, அவங்களெலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருன்னு. வந்தாச்சு மக்களே, எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இது கரெக்டாக இந்த இடத்துல போய் லேண்ட் ஆகணும். அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு. இது வந்து கேஃப்டேரியான்னு ஒரு இடம். இதில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆன உடனே தலைவன் துரத்த ஆரம்பிச்சிடும். நம்ம அங்கே ஒரு கன் இருக்கும், அதை வச்சுட்டு ஷூட் பண்ணுவோங்க. அவ்வளோதான் சொல்கிறேன், பட் டஃப்பு தான். அவங்க போனோன்னே இப்போ எனக்கு பார்த்தீங்களா வர ஆரம்பிச்சிட்டான். சின்ன பிள்ளைங்க இங்கே இது பண்ணுவாங்க, பக் பண்ணுவாங்க. பக் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் மோசங்க. ரோப்ளாக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. சத்தியமாக முடியலங்க. நானும் இவ்வளோதான் ரீசெட் கேரக்டர் கொடுத்து பார்க்குறேன், ஒர்க் ஆகும். சரி நம்ம இதை வச்சு அடித்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதா. டே ஊர்றா. கொஞ்சம் லேக் ஆகுது மக்களே, அவ்வளோதான் மக்களே, பக் ஆகுது. நம்ம இந்த கேமை விட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப பக் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ரிப்போர்ட் பண்ணி பார்க்குறேன். என் ஃபோனில் பக் ஆகுதா இல்லை தானாகவே அப்படி தானான்னு தெரியல கேம்லேயே. சரி, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது புது கேமோட நல்ல கேமோட வரேன். பை பாய், அடுத்த வாட்டி மீட் பண்ணலாம்.